இப்போ பாலா சார்லாம் பார்த்தீங்கன்னா, ம். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. சைக்கோ டைரக்டர்ன்னு சொல்ட்டு. ஓ! சரியான அடி அடிப்பாராமே! அத எப்படி சார் பார்க்குறீங்க? திறமைசாலிகிட்ட வேலை செய்யும்போது நம்ம அடி வாங்கி தான் ஆகணும். இப்போ நான் வந்து மணிவண்ணன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அடி வாங்கினேன். அடி வாங்கினோனே நான் அதுக்கு வந்துட்டேன். ஆனா அங்கேயே இருக்கக்கூடாது. வேற ஆள பார்த்துறணும். ஏன்? அவன் அது சரியில்லையா மறுபடியும் அடிப்பேன். மறுபடியும் இது ஏன் அங்கே இருக்கணும்? சரி இப்படி எடுத்துக்கணும்ல. கொட்டு வாங்குனாலும் மோதிரம் கையால தான் கொட்டு வாங்கணும். எவ்வளவு கொட்டு வாங்குறது? ஓங்கி அடிச்சுட்டேன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடி வாங்க இப்ப பாரதி ராஜாவும் பயங்கர திட்டுவாரு. ரவிக்குமாரும் திட்டுவாரு. ஆனா, கொஞ்ச நேரத்தில அனுசரிச்சுருவாங்க. இப்ப ம். பாலாவும் அதே மாரி தான். இப்ப அவர்கிட்டருந்து நம்ம வந்தோம்னா, நல்லா இருக்கு. அடுத்த படம் டைரக்ட் பண்ணலாம். 2 படம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க, அடி வாங்கிட்டு இருக்கலாம். ஆனா, பாலா வந்து மிகப்பெரிய திறமைசாலி. ஆமா. பயங்கர அறிவாளி. நீங்க வந்து சொந்த கதை. அவங்க அவங்க பாலா வந்து என்னுடைய நண்பர் தான். மிகப்பெரிய இப்ப கடவுள் கிடவுள்லாம் பண்ணாரு. நான் கடவுள். ஐய்யய்யய்யோ! எல்லாம் ஒவ்வொரு படமும் சூப்பர் அது. 1 படம் 2 படம் ஓடல. ஒன் மேன் ஷோ அது. அது அவன் வந்து டிஸ்கஷன்ல இருந்து பேசி முடிச்ச பிறகு ஒன் மேன் ஷோ. அதெல்லாம் பாலாகிட்ட அடி வாங்குறத கொடுத்து வச்சுருவாங்க. ம். ஆமா.